உனக்கு பெயரிடுங்கள். நிசி கிரேஸ். உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவளை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு இவள் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை குறித்து இவள் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால வரைந்த உண்மையில் சேவகியும் ஊழிய காரியமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். என்னை ஜீவ இவனுக்கு பெயரிடுங்கள். தயானித் எசேக்கியேல். உனக்கு பிதா குமாரன் இன்னொரு தடவை பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவனை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை குறித்து இவன் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் உண்மையுள்ள சேவகனும் ஊழிய காரணமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். இந்த இவனுக்கு பெயரிடுங்கள். எலியட் நத்தானியேல். உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவனை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை குறித்து இவன் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரிந்த உண்மையில சேவகனும் குறிப்பாக சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். இந்த குழந்தைக்கு பேரிடுங்கள். எல்ஸ்டன் சகரியா. உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையை சேர்த்துக் கொண்டு சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை குறித்து அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால வரைந்த உண்மையில சேவகனும் ஊழிய காரணமாய் நிலைத்திருக்க வேண்டும் குறிப்பாக சிலுவை அடையாளத்தை வரைகிறோம்.